ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் இன்றைக்கி ஒரு சின்ன டிப்பு தான். பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க. இதெல்லாம் நான் ஒரு டிப்பான்னு யோசிக்காதீங்க. நான் கேப்ஷா எல்லாருமே ஒரு சிலர் நல்லா மெசேஜ் டைப்பிங் பண்ணுறவங்க பயங்கர ஸ்பீடாக அடிச்சிடுவாங்க கேப்ஷா. ஸோ இப்போ மொதல் 2.5 மணி நேரம் ஆச்சு. இப்போ 20 ரூபா வரைக்கும் போடுறதுனால மேக்ஸிமம் எல்லோரும் 2 மணி நேரத்தில் முடிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லை, கேப்ஷா ஒரு சிலருக்கு வரும் ஸ்பீடாக அடிச்சிடுவாங்க, ஒரு சிலர் ஸ்லோவாக தான் அடிப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு லெட்டராக பார்த்து அடிப்பாங்க. ஒரு சிலர் வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் மெசேஜ் பண்ணுறதுனால டக்குன்னு அந்த நம்பர்ஸும் அந்த ஸ்மால் லெட்டர்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம ஈஸியாக பண்ணிடுவோம். ஆனால் நம்ம கொஞ்சம் வயசானவங்க அந்த லெட்டர் ஐடென்டிஃபிகேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கவங்களும் கொஞ்சம் அடிக்கிறதுக்கு யோசிப்பாங்க. அப்படி இருக்கவங்க நம்ம லெட்டர் ஐடென்டிஃபிகேஷன் மட்டும் எல்லாருமே இதுக்கு பண்ண தெரிஞ்சால் போதும், ஈஸியாக அடிச்சிருவாங்க. நம்பர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது 1லேருந்து 10 வரைக்கும். அந்த லெட்டர் ஸ்மால் லெட்டர்னால எல்லாருக்குமே தெரிஞ்சது, எப்படி பண்ணுவாங்கன்றது தெரியல. நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கு எப்படி சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டிப்பு தான். 2 எழுத்தாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன லெட்டர் அடிக்க போகிறோம், என்ன அதுக்கடுத்து என்ன லெட்டர் இருக்குது அப்படின்றதையும் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு மெமரைஸ் மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ எஸ்டி அப்படின்னா எஸ் பார்த்து வச்சுக்கோங்க, எஸ்ஸை அடிங்க, அப்புறம் டி மைண்டில் வச்சுக்கோங்கன்னு சொல்லிடுவேன். அப்புறம் திருப்பி அதே மாதிரி கொண்டு போய் அந்த லெட்டரை தேடுவாங்க. எப்படினாலுமே கொஞ்ச நாளைக்கு நம்ம கஷ்டப்பட்டு அதை தேடணும். எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரிஞ்சினாலேவோ டக்குன்னு நம்மளுக்கு கைப்பழக்கம் வந்துடும், யாராக இருந்தாலுமேவோ. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு அடிக்கிறப்ப மட்டும் இந்த 2 லெட்டராக மனப்பாடம் பண்ணி டக்குன்னு ஒரு லெட்டரை பார்த்து அடிக்கும் போதே அடுத்த லெட்டர் என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம யோசித்து வச்சுட்டோம்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும். அது போக டக்குன்னு நம்ம 2 லெட்டருக்கு 3 லெட்டராக பார்த்து அடிக்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பழகுறப்ப நம்மளுக்கு ஸ்பீடு வந்துடும். கண்டிப்பாக பெரியவங்களுக்கு இந்த டிப்பு யூஸ் ஆகும். எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.